நம் தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அரங்கத்தில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆளுமை கிடுகு திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான திரு வீரமுருகன் அவர்கள். வணக்கம் திரு வீரமுருகன், நலமாக இருக்கிறீர்களா? நல்லா இருக்கேன் சார். முதல்ல நம் தேசம் நேயர்களுக்கும் யூடியூப் சேனலுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கிடுகு படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணி மக்கள்கிட்ட போய் படத்தை சேர்த்தீங்க, அதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, கிடுகு கலன் இந்த மாதிரி தேசியம் தெய்வம் எடுக்கிற படத்துக்கு வந்து நிறையா யூடியூப் சேனலு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, உங்களை மாதிரி சேனல் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நான் திருப்பி ஒரு தடவை பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இரண்டாவதாக தாங்கள் எடுத்திருக்கிற இந்த கலன் திரைப்படம் வந்து சமீபத்தில் அதனுடைய பிரத்யேக காட்சி வெளியாகி அதன் மூலமாக அந்த படத்துல வந்து அதிகமான வன்முறை காட்சிகள் இருக்கிறதா வந்து பேசப்படுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து? இப்போ கிடுகுல வந்து எனக்கு அந்த டைலாக் தேவைப்பட்டுச்சு, கிடுகுலையும் கொலைகள் இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்துக்கு அந்த கண்டென்ட் தேவை, அதனால அதை நான் எடுத்தேன். கலன்ல வந்து ஒரு ரிவெஞ்ச், ஒரு போதைக்கு எதிரான ஒரு போராட்டம், கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு இடத்துல ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபர்கள் செய்தாங்கன்னா அவங்க அந்த போராட்டத்தை வந்து செஞ்சுதான் ஆகணும். இதை வந்து வன்முறையா நீங்க பார்க்கக்கூடாது. அதாவது இது வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணணும். அது ஒரு 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 சாதாரண சாமானியர் பாதிக்கப்பட்டவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறான்னா அதை காட்டி தான் ஆகணும். அதை குறைச்சா அவன் அவ்வளவு தூரத்துக்கு அவன் பாதிக்கப்பட்டவ ஒரு அவனோட சைட்ல இருந்து என்ன செய்யறான்னு மக்களுக்கு புரிய வைக்க முடியாது. அந்த வன்முறை தேவைதான் கண்டிப்பா. அடுத்ததாக இந்த கலன் திரைப்படத்துல குறிப்பிட்ட ஒரு ஜாதியை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி அந்த ஜாதியினர் வந்து அதிகமாக வன்முறையில அவங்களுடைய குணாதிசயமே வன்முறை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் விதமா ஒரு குறிப்பிட்ட சாதி. இல்ல, நீங்க ரைட்டு தான், நீங்க குறிப்பிட்ட ஜாதியினர் சொன்னது நீங்க வந்து ஒரு தேவர் கம்யூனிட்டி, ஒரு முக்குலத்தர் கம்யூனிட்டி, ஆம்படையர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றீங்க. அதாவது இந்த களம் எங்க இருக்கு, இந்த களம் எங்க இருக்கு? இப்ப எனக்கு வந்து வன்னியர் கம்யூனிட்டி வந்து எல்லா படத்துலயும் வந்து நான் சொல்லிடுவேன், எனக்கு வந்து பிடிக்கும். அப்ப வந்து நான் வந்து ஒரு தென் மாவட்டத்துல ஒரு கிராமத்துல நான் ஒரு ஸ்டோரி எடுக்கிறேன், சிவகங்கை அப்படின்ற இடத்துல எடுக்கும்போது நான் வந்து வன்னியர் கம்யூனிட்டியை கொண்டு வந்து அங்க வந்து காட்ட முடியாது, அது லாஜிக்கே இருக்காது. அப்ப கேட்பீங்க, சார் நீங்க வந்து வன்னியர் கம்யூனிட்டி எதுக்கு கொண்டு சொன்னீங்க, அங்க இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்ப அங்க என்ன கம்யூனிட்டி அந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த கம்யூனிட்டி தான் நான் சொல்ல முடியும், பாதிக்கப்பட்ட நபரா அந்த கம்யூனிட்டி. இப்ப நான் ஒரு ஊர்ல வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆவரங்காடுன்ற ஒரு ஊர் சிவகங்கையில எடுத்திருக்கேன். அந்த ஊர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரே கம்யூனிட்டி தான். அப்ப அந்த கம்யூனிட்டியில நடக்கிற மேட்ருக்கு அந்த கம்யூனிட்டி தான் காட்டணும். சம்பந்தம் இல்லாம இன்னொரு கம்யூனிட்டி கேட்டா அதுதான் தப்பு. நாங்க தப்பா எடுக்கல, அந்த தளத்துல யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த யார் இருக்காங்களோ அந்த கம்யூனிட்டியை மட்டும் தான் காட்டியிருக்கோம். மாமன்னன் படத்துல வர்ற பகத் பாசிலுடைய கேரக்டர் அந்த ரத்னவேல் தேவர் அப்படி அந்த படத்தை போட்டு ரத்னவேல் தேவர் குரூப்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்டர் வந்து உங்க படத்துல வர காட்சிகள் இடம்பெற்றிருக்குது. பல இடங்கள்ல அந்த போஸ்டர் வருது, அது வந்து சர்ச்சை ஏற்படுத்தியது. இல்ல, மாமன்னன் வந்து எதுக்காண்டி எடுக்கப்பட்டுச்சோ அது வந்து ஆகல, ரிஃப்ளெக்ட் ஆகல. ஆனா எது இல்லைன்னு நினைச்சு எடுக்கப்பட்டதோ அதுதான் படத்தை வந்துச்சு. மாமன்னன் எடுத்ததுக்கு அப்புறம் வடிவேலுக்காண்டி எடுக்கப்பட்டத வந்து பகத் பாசிலுக்கா மாறிடுச்சு. அந்த கம்யூனிட்டி இப்போ வரைக்கும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. சில பேர் வந்து இவர் வந்து மதுரைக்காரு சிவகங்கைக்காரன்னு பகத் பாசில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பேருமே அவர் வந்து ஒரு மலையாளின்னு பார்க்கல, அந்த கதைக்கு ஏத்த ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க தன்னோட சொந்தமா ஏத்துக்கிட்டாங்க. அதனால சவுத்துல வந்து இப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க அங்க மட்டும் போடல, வன்னியர்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கவுண்டர்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் போடுறீங்கன்னா கேட்க முடியாது. ஒரு எனக்கு பிடிச்ச நடிகரை ஒரு ஊர் மக்கள் போடுறாங்க ஒரு திருவிழால அப்படின்றத வந்து யாருக்கு கேட்க முடியாது. பகவத் பாசில வந்து தப்பா போட்டிருந்தா நீங்க கேட்கலாம், அவங்க ஒரு மன்றம், அவ்வளவுதான். இது வந்து தப்புன்னு நீங்க எடுக்க முடியாது. இந்த கலன் திரைப்படத்துல வர்ற ஒரு காட்சியில ஒரு குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனை பேர் வருது, கிறிஸ்தவ பெயர் தாங்கி இருக்குது. அதை வந்து நீங்க வந்து ஏன் 2 இடத்துல அதை வந்து காமிக்கிறீங்க? அந்த பெயர் காமிக்கிறது மூலமா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல, நான் என்னோட படத்துக்கு என்ன தேவையோ அதான் எடுத்திருக்கேன். இப்ப கிறிஸ்துவ மருத்துவமனையே நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, நீங்க வந்து புகுத்துறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ற ரைட்டு தான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் நான் பண்ண முடியும். ஏன் நம்ம நிறைய இடத்துல வந்து இந்துக்கள் சாமியார்கள் வந்து ஃப்ராடுன்னு எடுக்கிறாங்க, நிறைய இந்து ஹாஸ்பிட்டலும் எடுத்திருக்காங்க. அன்னைக்கெல்லாம் வந்து எந்த யூடியூப் சேனலும் கேள்வி கேட்கல. நேற்று ஒரு கிறிஸ்துவ இருக்கனால நிறைய கேட்குறாங்க, இது வந்து இப்ப நீங்க சொன்னீங்கன்னா கிறிஸ்துவ மிஷினரிக்கு வந்து பாதிப்பாயிரும், நீங்க எப்படி வச்சீங்க அப்படின்னு. அப்ப இந்துக்களுக்குன்னா சாமியார்களோ இந்துக்களோட கோயில இந்துக்களோட ஹாஸ்பிட்டல கட்டும் போது இந்த யூடியூப் சேனல்ல என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. ஒரு பேர் வச்சதுக்கு அவ்வளோ நேற்று வந்து
சொல்லப்போனா அராஜகம். இது வந்து என்னோட தனிப்பட்ட சுதந்திரம், என்னோட கதைக்கு என்ன தேவையோ. இப்ப ஒரு கிருஷ்ணரி ஒரு கிருஷ்ணரி மிஷினரி வந்து எந்த ஹாஸ்பிட்டல் நடத்தல அப்படின்னா நீங்க எங்க அவங்க நடத்தவே இல்லை அப்படின்ட்டு. இன்னைக்கு 80% அவங்கள்ட்ட தானே இருக்கு, 20% வெளியில இருக்கு. திருப்பி அந்த 20% தான் நான் காட்டிக்கிட்டே இருக்கணும்னா என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. என்னோட சுதந்திரம் எது அதிகமா இருக்கோ அதை தான் நான் சொல்லணும், எது கம்மியா இருக்கோ அதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும் தேவை கிடையாது. இது வந்து இப்ப இலவசமா வந்து நம்ம கல்வியே கிடைச்சிச்சு. இப்ப இந்த கிறிஸ்துவ மிஷினரி வந்ததுக்கு அப்புறம் வெளியேற வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு காசு கட்டணும்ல. மருத்துவம் அது மாதிரி தானே ஃப்ரீயா கிடைச்சிச்சு. அந்த காசு கட்டினாலும் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா இல்லை அப்படின்றத நம்ம காட்டுறோம். நீங்க அது வந்து ஒரு கிறிஸ்துவ மிஷினரியோட ஹாஸ்பிட்டலா பார்க்க கூடாது, ஒரு கதைக்கு நம்ம தேவைப்பட்டுச்சுன்னு மட்டும் பாருங்க. தொடர்ந்து நம்மளுடைய திரைப்படங்கள்ல வந்து இந்துக்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் தான் இடம்பெறுமா? இதற்கான காரணம் என்ன சார்? நான் பிறந்தோடனே என்னோட சர்டிபிகேட்ல இந்து தான் சார் இருக்கு. நான் வந்து இந்தியாவில் இருக்க தகுதி வந்து இந்து, என்னோட அடையாளமே. அப்படின்றப்ப என்னோட அடையாளத்தை நான் படம் எடுக்கிறதுக்கு நான் அது பெருமைதானே படணும். நான் இங்க பிறந்துட்டு வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா எடுத்தா மட்டும்தான் நீங்க கேள்வி கேட்கணும். நான் பிறந்த மண்ணுக்கும் நான் பிறந்த என்னோட சர்டிபிகேட்லயே இந்து அகமுடையாருன்னு தான் இருக்கு. நான் எங்க போனாலும் நான் பொட்டு வச்சுட்டு போனாலும் இன்னைக்கு நீங்க வந்தனாலும் வைக்கல, ஏன்னா 90 எல்லாம் போக மாட்டேன். அப்ப நீ ஏன் 90 வச்சிருக்கீங்களா கேட்கக்கூடாது சார். என்னோட அடையாளம் சார், அது என்னோட அடையாளத்துக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. என்னோட அடையாளத்தை எங்கேயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி மித்தவங்களோட அடையாளத்தையும் நம்ம வந்து கேவலப்படுத்த மாட்டோம். என்னோட அடையாளத்தை நான் விட்டு கொடுக்கணும்னு தேவையில்லை. என்னோட எல்லா படத்துலையும் என்னோட அடையாளத்தை வச்சுதான் எடுப்பேன். நன்றி திரு வீரமும். தங்களுடைய நல்ல முயற்சிகள் வெற்றி பெற இறைவனுக்கு பிரார்த்திக்கிறோம். நந்தர் பார்த்து நேயர் சார்பில் தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். எல்லாத்துக்கும் நன்றி.